அந்த அடிப்படையில் முதலாவதாக இன்று நாம் நம்முடைய செயல்பாடுகளை அழகிய அணுகுமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே முசிறி சையது மீரான் ஜாமியா மஸ்ஜிதிலே இமாமாக பணியாற்றக்கூடிய மௌலவி ஹாஃபில் காரி எம்ஆர்ஏ முகமது இப்ராஹிம் இர்ஷாத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். வாருங்கள், வந்து உங்களுடைய சிறப்பான உரையை தார் என்பதாக கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وسارعوا في الامر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: يسيروا ولا تعسروا بشروا ولا تنفروا أو كما قال السلام. அவனது சாணியும் செலவாக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது அன்னவரின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் உடைமறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் நிறைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் அவனது கருணையும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் இருந்துமாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆலிம்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் அழகிய அணுகுமுறையே என்பது. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் எல்லோருக்கும் நபித்துவம் கொடுக்கப்பட்டது 40வது வயது. பெரும்பாலான நபிமார்களுக்கு, சில நபிமார்கள் மாத்திரம்தான் பிறக்கும் போதே நுபுவத்தை அடைந்து பிறந்தவர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போல, ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போல. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை வயதில் நபி பட்டத்தை கொடுத்தான் என்று பார்க்கின்ற போது 40 வயதை கடந்ததற்கு பிறகு, நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 40 வயதை கடந்ததற்கு பிறகு. காரணம் என்ன என்று பார்த்தால், அழகிய அணுகுமுறைக்கு உண்டான பக்குவம் அப்பொழுதுதான் வரும். 40 வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அணுகுமுறைக்கு உண்டான பக்குவம் வரும் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முரட்டு சுபாவத்திற்கு பெயர் போனவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்படுத்துகின்றான். எப்படி தெரியுமா? ஒரு நபியிடத்தில் போய், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் போய் 8 ஆண்டுகளுக்கு மேலாய் இஸ்லாமிய பாடத்தை பயின்றது மாத்திரமல்ல, அணுகுமுறைக்கு உண்டான பாடத்தை பயின்றார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நமக்கு வரலாறு தெரியும். அங்கிருந்து திரும்பி வந்த மூசாவிற்கு தான் வஹி கொடுக்கப்படுகின்றது. இன்னி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், ஃபஅபுதுனி, என்னையே வணங்குங்கள், வகீமிஸ் ஸலாத், தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னதெல்லாம் அந்த 40 வயதுக்கு ஒரு அழகிய அணுகுமுறைக்கு உண்டான பாடத்தை பெற்றதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தை கொடுக்கின்றார். நபித்துவத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ஃபிரௌனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், ஃபிரௌனிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். ஃபிரௌனிடத்தில் செல்லுகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு வாயில் கொன்னல், ஒரு திக்கு வாய் அவர்களுக்கு, தெளிவான முறையில் என்னால் பேச இயலாதே, என்னுடைய அண்ணனையும் சேர்த்து என்னோடு அனுப்பு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட போது அல்லாஹ் சொன்னான், அவரையும் நபியாக அனுப்பிவிட்டேன், 2 பேரும் செல்லுங்கள். ஃபகூலா லஹு கௌலல் லையினா, அவனிடத்தில் நீங்கள் செல்லுகின்ற போது ஃபிரௌனிடத்தில் மென்மையான சொல்லை சொல்லுங்கள். எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று முதலாய் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடம் எடுக்கின்றான்.
ஒரு தாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக பிரச்சாரத்தை எப்படி துவங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய அணுகுமுறையை கையில் எடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பக்குவப்படுத்துகிறார். அதே நேரத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்னல் உலமாக வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள், லம்யு வரியசு தீரார வலா திர்ஹமா, நபிமார்கள் தீனாரையும் பணங்காசை எல்லாம் அவங்க வாரிசா விட்டுட்டு போகல. இன்னத்தை விட்டுட்டு போனாங்க, இல்மதான் விட்டுட்டு போனாங்க. இல்முக்கு மாத்திரம் வாரிசுகள் அல்ல உலமாக்கள், இல்மோடு சேர்ந்து அணுகுமுறைக்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை, இஸ்லாமியத்தை வியாபிக்கக்கூடிய அத்துணை துறைக்கும் வாரிசுகள் உலமாக்கள். அந்த அடிப்படையில் அணுகுமுறைக்கும் வாரிசுகள் உலமாக்கள். ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை கையில் எடுக்கக்கூடிய, ஒரு தாவத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு உலமாக்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக அணுகுமுறை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை மக்களிடத்தில் எப்படி இருந்தது? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா படம் பிடித்து காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு இணக்கமாய் இருப்பார்கள். ஹிஜ்ரத்தில் இருந்து வருகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனிப்பட்ட அடையாளத்தோடு வரவில்லை. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் ரசூலுல்லாஹை வரவேற்க வந்து நிற்கின்ற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்தான் ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடையாளம் காண்பிப்பதை போல தன்னுடைய மேனியில் இருந்த துண்டை எடுத்து அவர்களுக்கு நிழலில் பிடிக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு மக்களோடு கலந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். தலைவர் என்ற, ஒரு நபி என்ற, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மக்களோடு கலந்திருந்த ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள் தான் உலமாக்கள். அதே நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்விடத்தில் யாராவது ரகசியம் பேசினால், அது யாராக இருந்தாலும் சரி, சில பேர் மஹல்லாவில் தொழுகையோடு இருக்கக்கூடியவரோடு நெருக்கமாய் இருப்போம், தொழுகைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் அந்த அளவிற்கு நெருக்கம் காட்டுவதை விருப்பப்படுவதில்லை. இது நிலைமை. ஆனா ரசூலுல்லாஹ்விடத்தில் யாராவது ரகசியம் பேச வந்தால், அது யாராக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாய்க்கு பக்கத்தில் காலை கொண்டு போய் வைத்திருப்பார்கள். அவர் வாயை விளக்காத வரை ரசூலுல்லாஹ் தானாக காலை விளக்க மாட்டார்கள். சில நேரங்களில் அடுத்தவர் வந்து பேசுகின்ற போது மனதுக்கு ஒவ்வவில்லையானால் நாம் டக்கென்று ஒதுங்குவோம் அல்லவா, உடனே. அந்த உடனே ஒதுங்குவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. யாரிடத்தாவது அன்னலார் முசாஃபஹா செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் கையை விலக்கிக் கொள்ளாத வரை அன்னலார் விலக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு உடனே விளக்கக்கூடிய அந்த முறை, ஒதுங்கக்கூடிய முறை அன்னலாரிடத்தில் இருக்காது. இதெல்லாம் அழகிய அணுகுமுறைக்கு உண்டான பாடமாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் ரசூலுல்லாஹ் முந்தி சலாம் சொன்னதாக வரலாறு. யாரை பார்த்தாலும் முதலாவது சலாம் சொல்வது அனஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட சொல்வார்கள் அல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் சலாம் சொல்வதற்காக ஒளிந்து வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகின்ற போது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், அபூபக்கரே உனக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லிக் கொண்டு விட்டார்கள். இன்றைக்கும் என்னை முந்தி விட்டார்கள் என்பார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவிற்கு சலாம் சொல்வதிலும் கூட முந்திக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாய் மக்கள் பல்வேறு கோணங்களில் பல்வேறு குணாதிசயங்களில் ஈடுபட்டவர்கள் மக்கள் பல குணங்களில் இருப்பார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கின்ற போது ஒரு வாலிபர் வருகை தருகின்றார். பெரிய சபை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நேரடியாக வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஜினாவிற்கு அனுமதி கொடுங்கள், எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கின்றார். கூட்டத்தினர்கள் கொந்தளித்து போய்விட்டார்கள். சஹாபாக்கள், பொதுவாக இயற்கையான மனித இயல்பு அது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய அரசையை நடுங்கக்கூடிய பாவத்திற்காக வேண்டி அனுமதி கேட்க வருகின்றார், இவரை அடிக்க வேண்டும் என்று ரோசப்படுகின்றார்கள். காரணம், அது ஈமானிய ரோசம் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள்.
நீங்கள் யாரும் அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள். அழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து பக்கத்தில் வைத்து அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள். உனது தாய் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? அவர் இல்லை என்று சொன்னார். உனது சகோதரி விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? அவர் இல்லை என்று சொன்னார். அடுத்து கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது தாயின் சகோதரி விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? மாட்டேன் என்றார். மீண்டும் கேட்டார்கள், உனது தந்தையின் சகோதரி விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? மாட்டேன் என்றார். அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்வி கணைகள் அவருடைய உள்ளத்தை துளைக்க ஆரம்பித்தது. ஏதோ ஒரு பாரதூரமான கேள்வியை அன்னலாருடைய சமூகத்தில் வந்து கேட்டுவிட்டோம் என்பது அவருக்கு உண்டான வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுகின்றார்கள். யாரோ ஒரு பெண், யாரோ ஒருவருக்கு தாயா, யாரோ ஒருவருக்கு சகோதரியா, யாரோ ஒருவருக்கு தாயின் சகோதரியாய் அல்லது தந்தையின் சகோதரியாய், இப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்களும் விரும்ப மாட்டார்கள். நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ அதையே பிறருக்கும் விரும்பு, நீ எதை வெறுப்பாயோ அதையே நீ பிறருக்கும் வெறுத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அவராய் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்காக நீங்கள் துஆ செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பக்கத்தில் அழைத்து வைத்து அவருடைய நெஞ்சத்தின் மீது கை வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் தம்பா, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வ தஹீர் கல்பா, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவருடைய கற்பொழுக்கத்தை பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஹஜ்ரத் அந்த மனித கேள்வி கேட்ட வாலிபர் வெளியே போகின்ற போது எனக்கு இதன் பக்கம் நான் இனிமேல் திரும்பவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவருடைய முழு வாழ்க்கையிலும் கற்பொழுக்கத்தை உரசி பார்க்கக்கூடிய எந்த ஒரு செயலும் அவருடைய வாழ்வில் இடம்பெறவில்லை என்று அவர்கள் அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்கிறது என்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நடந்து கொண்ட அணுகுமுறை அவருடைய உள்ளத்தை வெகு விரைவாக பாதித்தது. அவர் கேட்ட கேள்வியினுடைய விபரீதத்தை அவருக்கு விளங்க வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நடந்து கொண்ட அணுகுமுறைக்கு உண்டான உதாரணம். ஒரு மக்கள் தங்களிடத்தில் வந்து மசாயில்களில் ஒரு ஹராமை ஹலாலாக்க முற்படுகின்ற போது நாம் நடந்து கொள்ளக்கூடிய அதனுடைய விபரீதத்தை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தை பெருமானார் இந்த உம்மத்தினுடைய உலமாக்களுக்கு விவரிக்கின்றார்கள் என்பதையும் நாம் இதிலிருந்து பாடம் பெறுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அவருடைய நன்மையை கண்டால் அதை ஆர்வப்படுத்துவார்கள். அதே நேரத்தில் ஒரு தீமையை கண்டால் அதை கண்டிக்கவும் செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் மின்பர் படிகளில் இருந்து வந்த வார்த்தை அது, மாபாலு அக்வாமின், ஏன் இப்படி சில பேர் செய்கின்றார்கள்? செய்தவர் யார் என்பதும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் பல நேரங்களில் அப்படி வந்திருக்கின்றது. என்ன தெரியுமா? மாபாலு அக்வாமின், ஏன் சில பேருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள். காரணம், செய்தவரை நாம் சொல்லக்கூடாது, ஆனால் செய்த தவறு அது கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாமையே அவங்க குர்ஆன் ஓதுறதை கேட்டாங்க. மறுநாள் காலையில் இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொன்னார்கள், லவ் ரஅய்தனி வ அன அஸ்தமிஉல் குர்ஆன் லி கிராஅத்திக், உன்னுடைய கிராஅத்தை நான் நேற்று இரவு செவிமடுத்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லக்கத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமிரி ஆல தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரலை போல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இவர் குர்ஆனை ஓதினார் என்பது உண்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பது உண்மை. மறுநாள் காலை ரசூலுல்லாஹ் சொன்னதால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுத்தார்கள் என்பது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியும். அபூ மூஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து பாராட்டியதற்கு உண்டான காரணத்தை சொல்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவரை ஆர்வப்படுத்த வேண்டும், அவரை ஆர்வமூட்டி மேலும் மேலும் செய்யுங்கள் என்று அறிவிக்கப்பட அவருக்கு உந்துதலாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள். அபூபக்ரா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஜமாத்துடைய தொழுகை நடைபெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போதே அவர் நுழைவாயில் வந்தவர்
ரசூலுல்லாஹ் ருக்கு செய்து விட்டார்கள். ருக்குவில் இருந்து எழுந்து விடுவார்களோ என்னவோ என்று பயந்து நுழைவாயில் வந்தவர் அங்கே தக்பீரை கட்டிவிட்டார், அல்லாஹ் அக்பர். ருக்குவும் செய்து விட்டார். ருக்குவோடு சேர்ந்து சஃபில் வந்து சேர்ந்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் முன்னால் உள்ளதை போல பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையை நிறைவு செய்ததும் யார் ருக்குவிலேயே வந்து தொழுகையில் சேர்ந்து கொண்டவர் யார் என்று கேட்கின்றார்கள். அவர் செய்த செயல் தவறு, ஆனால் அவருக்கு வந்த ஆர்வம் பாராட்டப்பட வேண்டியது. எனவே 2 வார்த்தை சொல்கின்றார்கள், சுருக்கமான வார்த்தை அது. அல்லாஹு தஆலா உனக்கு ஆசையை அதிகப்படுத்துவானாக, வலா தஅு, இனிமேல் அதை செஞ்சிராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இப்படி ஒரு நன்மையை பார்க்கின்ற போது அதை ஆர்வப்படுத்துவதும், ஒரு தீமையை கண்டால் அதை எப்படி தடுக்க வேண்டுமோ அப்படி கண்டிப்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய அணுகுமுறை. அத்தகைய அணுகுமுறைகள் தான் நம்முடைய வாழ்வில் எடுத்து வாழ வேண்டிய அணுகுமுறைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றது என்றால் இந்த அணுகுமுறைகளும் தான் காரணம் என்பதை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய அணுகுமுறைகளை நம்முடைய வாழ்வில் கையில் எடுத்து நடக்க வாழ்வாங்கு வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பு கொடுத்த உஸ்தாத் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இர்ஷாதிகள் பேரவையினுடைய உயர்மட்ட குழு அனைவருக்கும் என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா என்ற துஆவை நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.